கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக போர் நடந்து கொண்டிருந்த போது ஜெர்மனி படை வீரர்கள் ஒரு இடத்திலே எதிரிகளை பலமாய் தாக்கி அவர்களை முறியடித்து ஓடச் செய்து விட்டார்கள். ஒரு இராணுவ அதிகாரி அந்த யுத்த களத்தை பார்வையிட வந்தார். யாராவது தப்பி பிழைத்திருக்கிறார்களா என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே வரும்போது ஒரு பதுங்கு குழிக்கு வெளியிலே ஒருவன் துப்பாக்கியை இவரை நோக்கி நீட்டிக்கொண்டு அப்படியே இருந்தான். பிறகு சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் அவன் அசையாமல் அப்படியே இருந்தான். அப்பொழுதுதான் அவன் மயக்கமுற்ற நிலையில் அப்படியே கிடப்பது தெரிந்தது. எனவே இவர் அவனை தூக்கி எடுத்து அவன் ஆயுதத்தை தனியாக பறித்துவிட்டு அவனை பார்த்தால் அவனுடைய தோள்பட்டையிலே குண்டு காயம் ஏற்பட்டு ரத்தமெல்லாம் போய் அவன் சுருண்டு கிடந்தான். எனவே அவர் தன்னுடைய தண்ணீர் பாட்டிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை அவனுக்கு கொடுத்து எதிரியா இருந்தாலும் அவனும் மனிதன் தானே என்று சொல்லி அவனை காப்பாற்ற முயன்றார். அப்பொழுது அந்த மனிதன் தன்னால் அசைக்க முடிந்த இடது கை பெருவிரலை மட்டும் காட்டி தனது உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவசத்தை நீக்குமாறு சொன்னான். அவனுடைய உடம்பிலை சுற்றி இருக்கிற கவசத்தை எடுத்தார். உள்ளே சில போட்டோக்கள் இருந்தது. எனவே அவன் அந்த இடது விரலை காட்டி அவற்றையெல்லாம் தன் கண் முன்னாலே காட்டும்படி சைகை செய்தான். இவர் அதை எடுத்து அவனுடைய கண் முன்னாலே வைத்தார். அவையெல்லாம் அவன் தன்னுடைய மனைவியோடும் 2 சிறிய பிள்ளைகளோடும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். அவற்றை பார்த்ததும் அவன் அப்படியே புன்னகைத்துக் கொண்டே உயிரை விட்டு விட்டான். அப்பொழுதுதான் இவர் அந்த படங்களை பார்த்தார். இவையெல்லாம் அவன் தன்னுடைய பிள்ளைகளோடும் தன்னுடைய மனைவியோடும் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள். அப்படியானால் இவன் எதிரி என்று மட்டும்தான் நான் பார்த்தோம். ஆனால் இவனுக்குள்ளே ஒரு பாசமிக்க தகப்பன் இருக்கின்றான். அவன் இன்றைக்கு மரித்திருக்கின்றான். இந்த செய்தி அவர்களுக்கு எப்பேற்பட்ட துக்கத்தை உண்டாக்கும். அப்படியானால் நாம் ஏன் அவனை எதிரியாக கருத வேண்டும்? நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் யுத்தம் செய்ய கட்டளையிட்டார்கள். அதை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு குடும்பம், பாசம், உணர்வுகள் எல்லாம் இருக்கிறதே. நம்முடைய தேச தலைவர்களுக்குள்ளே இருக்கும் அதிகார போட்டி, வெறி ஆகியவற்றினாலே நாம் ஏன் சக மனிதர்களை கொன்று வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்திக்கலானார். என்னதான் இராணுவ அதிகாரியாக மூர்க்கத்தனமாக போரிடுவதற்கு கற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த மனிதன் கடைசியாக தனது குடும்பத்தின் போட்டோக்களை பார்த்தவாறு உயிர் விட்டது அவரை மிகவும் தொட்டு விட்டது. எனவே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போர் முடிந்ததும் செஞ்சிலுவை சங்கத்திலே சேர்ந்து காயம்பட்டவர்களை குணமாக்கும் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். நாம் தேசத்தில் சமாதானம் சௌக்கியமும் உண்டாக வேண்டும் என்றால் போர் வெறியெல்லாம் அடங்கி கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதிலும் ஏற்பட வேண்டும். தலைவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானம் நிலவும். அநேக குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருக்கும். இல்லை என்றால் துக்கத்தின் மீது துக்கம் தான் வரும். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நாம் உலகம் முழுவதும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அநேகமாயிரம் குடும்பங்கள், அநேகமாயிரம் வீரர்கள் தாங்கள் நேசிக்கிற குடும்பங்களை பிரிந்து எங்கோ உயிர் விடும்போது அந்த குடும்பத்தின் துக்கத்தையும் அவர்களின் துக்கத்தையும் நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே தேசங்களுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.